வணக்கம் அக்ஷயா ஆர்கானிக். இப்போ நம்ம இருக்கிறது ஒட்டஞ்சத்திரம் சின்னக்காளி. இப்போ நான் உங்களுடைய லெமன் தோட்டம். இந்த லெமன் தோட்டத்துக்கு ஏற்கனவே 3 வருடங்களும் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. 100% பார்த்திங்கன்னா ஆர்கானிக்கில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். பூச்சி வெட்டி ஆகட்டும், புழு தாக்கம், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் எல்லாத்துக்கும், வளர்ச்சிக்கு, பிஞ்சு கொட்டாமல் இருக்கிறதுக்கு, மரக்காய் வராமல் இருக்கிறதுக்கு, லெமனில் வரக்கூடிய அனைத்து விதமான தொந்தரவுகளையும் சரி செய்யக்கூடிய ப்ராடக்ட். ப்ளஸ் பார்த்திங்கன்னா பூ கொட்டுறது, காய் நல்லா அவுட் அண்ட் சைனிங் வரக்காகவும், சைஸு நல்லா திரச்சி வரக்காகவும் பார்த்திங்கன்னா 100% நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் அவங்களுக்கு நல்லா திருப்தி. இப்போ நம்ம வந்து ஒரு 20 நாள் டு 25 நாள் ஒரு டைம் ஃபீல்டு விசிட் வந்துட்டு அடுத்தது என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 டு 40 நாள் டு ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணுமா, கீழே ஏதாவது ஃபங்கல் வைரல் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதுக்கு என்ன கொடுக்கணும், மாதிரி எல்லாம் நம்ம பார்த்து அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். முழுமையாக அவங்களுக்கு திருப்தியாக இருக்கிறதுனால தொடர்ந்து அவங்க மூலம் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஃபார்மர் பக்கத்துலேயே கிடச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு 1.5 ஆண்டு காலத்துக்கு மேலேயே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுக்கு மேற்கொண்டு இந்த தகவல் லெமன் மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான விவசாயத்துக்கு தகவல் வேணும்னா மேலே தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. இந்த லெமன் செடி பார்த்தோம்னா ஏறக்குறைய 5 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிருக்கு. இது முதல்ல நம்ம வந்து இந்த லெமன் செடி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாறாக சொல்லுவாங்க, அதாவது குச்சி குச்சியாக இருக்கிற மாதிரியும், பெருசாக புதிய தளவு கொழுந்து வராமல், பூக்கள் கம்மியாகவும், காய்கள் பார்த்திங்கன்னா மரக்காயின்னு சொல்லுவாங்க, வரிக்காயின்னு சொல்லுவாங்க, கரும்புள்ளி, இலையில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த வைரஸ் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி நிறைய இருந்தது. நம்ம ரெகுலராக நம்ம சொல்கிற மெத்தடில் அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு பார்த்திங்கன்னா புதுத்தளவு நிறையா வந்திருக்கு. பூக்கள் நிறையா வந்து காய்கள் பிஞ்சு உதறது குறைஞ்சி, காய்கள் எல்லாமே இந்த மரக்காய்கள்லாம் குறைஞ்சி எல்லாமே தெளிவாக காய்கள் வந்திருக்கு. எல்லா இதுலேயுமே பார்த்திங்கன்னா புது தளவு மட்டும் வர்றது இல்லாமல் இந்த மரக்காய்ங்கிறது 90% குறைஞ்சிருக்கு. பட் மரக்காய் வந்து மரத்தில் இருக்கோ இல்லையோ நம்ம மாதத்துக்கு ஒரு முறை அதுக்குண்டான இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக அதுதான் இந்த காரணமாக இருக்கும். அதுக்கு நம்ம மாதம் ஒரு முறை ஸ்ப்ரே கொடுத்துட்டே இருக்கும்போது பார்த்தோம்னா இந்த தொந்தரவே நம்ம இருக்காது. 100% நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய காய்கள் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு குவாலிட்டிக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் பெரும்பாலும் அதிகமாக இருக்கும். ஏன்னா மரக்காய் இல்லை, புள்ளி இல்லை, காய் ஒரே மாதிரி சீரான சைஸில் இருக்குது அப்படின்னாவே 100% பார்த்திங்கன்னா நம்ம காய் வந்து எந்த இடத்துலையும் செகண்ட் கிரேடுக்கு போகாது. அடுத்தது பார்த்திங்கன்னா வருடம் முழுவதும் சீரான காய்ப்பு கொண்டு வர முடியும். ஒரு சீசனில் பார்த்திங்கன்னா காய்ப்பு நல்லாயிருக்கும். அப்போ எல்லா இடத்துலையுமே காய்கள் இருக்கும்போது பார்த்தோம்னா நம்மளுக்கு ரேட்டு குறைவாக இருக்கும். இதை வந்து நம்ம அந்த சீராக வருடம் முழுவதும் ஒரே மாதிரி காய்ப்புத்திறன் இருக்கிற மாதிரி கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து அன்சீசன்லேயும் கூட நம்மளுக்கு வந்து காய்ப்பு கொண்டு வரும்போது ரேட் அதிகமாக கிடைக்கும். நம்ம லெமன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு நிலையான அதிகப்படியான லாபத்தை பார்க்க முடியும். அதாவது காய்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் வருடம் முழுவதும் காய்ப்புத்திறன் கொண்டு வந்தாவே 100% நம்ம ரிசல்ட் கொடுக்க முடியும். மேற்கொண்டு விவரங்களுக்கு மேலே தெரியுற நம்பர் கால். இந்த தோட்டம் சேம் ஒட்டஞ்சத்திரம் சுகுமார் அவங்களுடைய தோட்டம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆண்டு காலமாக நம்ம சொல்கிற மெத்தடில் நம்ம கொடுக்குற ப்ராடக்டை பயோவில் 100% யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய தோட்டம் எந்த மாதிரி இருக்குது, அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஆவரேஜாக இருக்கா, அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக பிஞ்சு இருந்தே இருக்குது. இது அதுக்கப்புறம் 10 நாளைக்கு அப்புறம் கொடுத்து இந்த மாதிரி பொடி பிஞ்சு நிறையா இருக்குது. நல்லா உத்து பார்த்தாச்சும் தெரியும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அப்படியே பிஞ்சு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். செடி ஆவரேஜாக பிஞ்சிருக்கு எங்கே பார்த்தாலும். அப்படி இருந்துனா தான் உங்களுக்கு அந்த காய் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். வருஷம் பூரா காய்ப்பு இருக்கிற மாதிரி பண்ணணும் என்னங்கண்ணா? ஆமாங்கண்ணா, அதுவே மேட்ருங்க. சும்மா நம்ம ஏனாதான் வருஷம் ஒரு காய்ச்சி போட்டு அப்புறம் இதெல்லாம் நம்மளும் வந்து என்ன பண்ண மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சோம்ல. அப்படி ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் நேரங்க ஒன்று தலைஞ்சு போச்சுருக்கீங்க போகிறது அப்படின்னா புரிஞ்சு அதனால் ஓரளவுக்கு அப்படியே அரெஸ்ட் ஆகிக்குங்க. ஓரளவுக்கு இருந்துச்சுங்க. ரொம்ப இல்லாட்டி மரம் போயிருக்கேன். ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் தண்ணி காற்று மரம் காஞ்சி போய் வச்சோம். அப்படியே வச்சது அது வச்ச பிறந்தே அந்த கண்ணு முறையாகவே வந்துச்சுங்க. அந்த காய் பிடிச்சிருச்சுங்க. தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காட்டி தயாராக இது கொஞ்சம் கீழே அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்கவும் அப்படியே மரம் தான் பிடிச்சிது. இது எல்லாமே காஞ்ச மரம்லாம் எல்லாம் இங்கே அப்படியே சுழு சுழுவாக அடியான மரம்.
இதெல்லாம் பாருங்க பச்சை தலையால இது நல்ல தலை. என்னண்ணே இது கொஞ்சம் நின்று இது வந்து பேனு கீழே வர்றதாங்க. ஆமாங்க ஆமாம் துணை மாட்டேங்குதுங்களா ஆடு வச்சு இது எத்தனைங்களா நாங்கள் சுத்தம் பண்ணுறோம் ஒன்றுமே பண்ண முடியலைங்க. இதுக்கு இதே இப்போ ஒரு பெரிய ஒட்டுங்க போராட்டமாக வந்து நிற்கிங்க வச்சு வேறு பூரா மரத்துலையும் எல்லா மரத்துலையும் இருக்குது. உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அதெல்லாம் ஒட்டு இருந்துருந்து பிச்சை தானே. காக்கா தான் காரணம் முழுக்க முழுக்க. குருவியால் இதுக்கெல்லாம் நம்ம பண்ணி என்னங்கண்ணா பண்ணுறது இயற்கைக்கு மேலே எல்லா